ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். நான் விந்தை பாரதி. பிக் பாஸ் சீசன் 9. ஸோ என்னுடைய வீடியோக்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டு வரும். அது கொஞ்சமாக இருந்தாலுமே கொடுக்கக்கூடிய எல்லோருக்குமே மனமார்ந்த நன்றிகள். அது வந்து வாய்ஸ் ஓவரோடு நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். லாஸ்ட் வீடியோ கூட பாருங்கள். நிச்சயமாக என்னுடைய கருத்துக்களோட உடன்பட்டு போகிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களுமே பாருங்கள், உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. ஆனால் வந்து இன்றைக்கி வந்து பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவுக்கு பிக் பாஸ் கொடுத்த சீக்ரெட் டாஸ்க் அதை அவங்க கம்ப்ளீட் பண்ணாங்களா? சூப்பராக பண்ணாங்க, அருமையாக பண்ணாங்க. அதில் நிறைய விமர்சனங்கள் இருக்குது. அவங்க வந்து கொஞ்சம் ஓவராக போயிட்டாங்க. விக்கி விக்கல்ஸ்லாம் அழுத்துட்டாரு, அமித் அழுத்துட்டாரு, கெஸ்ட்டாக வந்த தீபக் அழுத்துட்டாரு. ஸோ வந்து அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. பிக் பாஸ் வந்து டாஸ்க் கொடுக்கும்போதே சொல்லிட்டாரு, நீங்கள் எது ஒன்றா பண்ணிங்க அப்படின்ட்டாரு. ஸோ அதுக்கான முயற்சி அவங்க எடுத்தாங்க. மேனேஜர் விக்கி விக்கல்ஸ் கிட்ட போயிட்டு பேசுனாங்க. இந்த மாதிரிங்க திவாகர் தான் அவங்க டார்கெட்டாக இருந்தது. திவாகரை வந்து தட்டி தூக்கிடலாம், அந்த கிச்சன் ஏரியாவிலேருந்து தூக்கிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க. விக்கல்ஸுமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டார். வியானாவுமே வந்து சாண்ட்ரா வந்து போய் சொல்லும்போது அதெல்லாம் என்னக்கா நீங்கள் போய் சொல்லுங்கள் மேனேஜர்கிட்ட அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ விக்கி விக்கல்ஸ் வந்து போயிட்டு கன்வின்ஸ் பண்ணுறாரு. ஸோ சாண்ட்ராவுக்கு வந்து டாஸ்க் முடிக்கணும், ஏதாவது ஒரு கலகத்தை ஏற்படுத்தணும் இல்லையா? அதனால் அவங்க பண்ண விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஓவராக இருந்தாலுமே அது வந்து ஏற்புடையதாக தான் இருந்தது. இந்த டாஸ்க்குக்கு சீக்ரெட் டாஸ்க்குன்றது உள்ளே தெரியாது, தெரிஞ்ச நமக்கு தெரியும் அவங்க பண்ணக்கூடியதெல்லாம் வந்து டாஸ்க்காக தான் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுது. ஸோ இதனுடைய முடிவாக என்னவாக இருந்ததுன்னா, விக்கி விக்கல்ஸினுடைய ராஜினாமா அண்ட் வந்து சபரி புதுசாக மேனேஜர் ஆனது. ஸோ சபரி போட்டுட்டு இருந்த அந்த கேரக்டர் வந்து நம்ம திவாகருக்கு போயிடுச்சு. ஸோ இதுதான் நடந்தது. ஸோ சாண்ட்ரா வந்து பல இடங்களில் பார்வதியை மொக்கா பண்ணாங்க அப்படின்றத லைவில் வந்து ஃபுல்லாக பார்த்தோம். சரியாக வச்சு செஞ்சாங்க. அது வந்து நமக்கு ஒரு எபிசோடில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி காட்டினாங்களே தவிர்த்து, பார்வதியை நீ என்னெல்லாம் பண்ணுவ, ஒரு டாஸ்க்கு கொடுத்தா அந்த டாஸ்க்கை மதிக்காமல் நான் ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு போவல, இப்போ நான் உன்னை பண்ணுறேன் பாருன்னு வச்சு செஞ்சாங்க. பார்வதி தொங்கிக்கினே போகிறாங்க, சொன்னால் கேளுங்கன்ற மாதிரி. சாண்ட்ரா வந்து கெஸ்ட்டாவது யாராவது எனக்கு அந்த டாஸ்க் முக்கியன்ற மனசில் வந்து ஃபுல்லாக ஏற்றிக்கிட்டு வச்சு செஞ்சாங்க. கண்டிப்பாக வந்து அது கொஞ்சம் ஓவராக தான் இருந்தது. தும்மந்து அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து நேற்று நைட்டு சாப்பிட்ட சட்னியில் வந்து முடி இருந்தது, அது எடுத்து போட்டு தான் கொடுத்தோம் அப்படின்னது. ஏன் டவுலை தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, நான் யூஸ் பண்ண டவுலுன்னது. என்னுடைய பேட்டில் தான் நீங்கள் பத்துட்டு இருக்கீங்க, ஆனால் எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜல்தோஷ் பூச்சின்னு இருக்குது அப்படின்னு தும்மி காமிச்சுது. இதெல்லாம் வந்து பண்ண ஒரு டாஸ்கின் மூலமாக அவங்க பண்ண விஷயம் இருக்குது பாருங்கள். இதுதான் விக்கி விக்கல்ஸுக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. ஸோ விக்கி விக்கல்ஸால் ஒன்றும் பண்ண முடியல. அவர் வந்து வெளியில் விக்கல்ஸ் அப்படின்ற ஒரு சேனலில் எந்த மாதிரியான காமெடிலாம் பண்ணிகிட்டு இருந்தார், நல்லா பேரோடு இருந்தார், எல்லாம் ஓகே. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தால் ஒரு மாதிரி பிரேக் ஆகிடுவாங்க. விக்கி விக்கல்ஸ் வந்து இயல்பாக நல்ல குணாதிசயம் கொண்டவர், அதில் மாற்று கருத்தே இல்லை. அவருக்கு பிக் பாஸ்க்கு வந்து ஃபிட்டாக இருக்காருன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அவருடைய ஸ்டாண்டப் காமெடியுமே வந்து எங்கேயுமே வந்து அந்தளவு ரொம்ப பெருசாக எடுபடல. அவர் வெளியில் பண்ணக்கூடிய காமெடிகள் வந்து ரசிக்க முடியாது, சிரிக்க முடியாது இருந்தது. உள்ளே வந்து அவர் வந்து காமெடியும் பண்ண முடியல. பாவம், மனசு நொந்து போய் அழ ஆரம்பிச்சார். அவர் மட்டும் இல்லை, இந்த சாண்ட்ரா அவங்க வந்து இந்த சீக்ரெட் டாஸ்க் மூலமாக பண்ண விஷயங்களால் அமித்துமே அழுதுட்டார். ஸோ தீபக் அவருமே வந்து கெஸ்ட்டாக வந்து அவரே அழுதுட்டார். என்னங்க இது, என்ன மாதிரி இருந்தது பிக் பாஸ் வீடு ஒரு காலத்தில், நாங்கள்லாம் எப்படி இருந்ததை ஆண்டு அனுபவித்து எல்லாரையும் ரசிக்க வச்சோம் அப்படின்ற மாதிரி அவருடைய ஃபீலிங், அவர் அழுதார். ஸோ இது வந்து இந்த டாஸ்க்கு மூலமாக சாண்ட்ரா வந்து ஓகே பண்ணிட்டாங்க. அது வந்து ஃபுல்ஃபில் ஆச்சா, இல்லை பிக் பாஸினுடைய வரையறைக்குள்ளே இருந்ததா இல்லை அவங்களுக்கு வந்து அந்த ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் கிடைக்குமா, அதெல்லாம் வந்து போக தான் தெரியும். அது பிக் பாஸ் வந்து கரெக்டாக சொன்ன ரூட்டில் அவங்க போயிட்டு அதை முடித்தாங்களான்றது பிக் பாஸ் தான் முடிவு சொல்வார். அது ஒரு பக்கம். ஸோ இந்த பார்வதியை வச்சு செஞ்ச விஷயம் இருக்குது பாருங்கள், அது நிச்சயமாகவே வரவேற்கக்கூடியது. அங்கங்கே வந்து நம்ம திவ்யாவை என்ஜாய் பண்ணாங்க. திவ்யாவுக்கு என்னென்னா, நான் மேனேஜராக இருக்கும்போது எனக்கு யாருமே வந்து சப்போர்ட்டாக இல்லை, நான் சொல்கிறது எதுவுமே கேட்கல. ஸோ விக்கி விக்கல்ஸ்க்கு வந்து நீங்கள் சப்போர்ட்டாக இருந்தீங்க, இருந்தாலுமே ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதை வந்து எப்படி கையாளணும் அப்படின்ற ஒரு விஷயத்த விக்கி விக்கல்ஸாலே செய்ய முடியாமல் உடஞ்சி அழறாருன்னும் போது அவங்களுமே அழுதாங்க. யார், நம்ம திவ்யாவுமே வந்து அழுதாங்க. கண்டிப்பாக அவங்க ஃபீல் பண்ணாங்க, நம்மளாலேயும் முடியல, இன்னொருத்தர் வந்து அதை ஃபீல் பண்ணி அவராலேயும் முடியலன்னும் போது அவங்க அதை உணர்ந்தாங்க. திவ்யா வந்து இந்த மாதிரி வந்து கத்தக்கூடாது அப்படிலாம் சொல்லிட்டு இவங்களே கத்துறாங்களேன்ற மாதிரி நிறைய வந்து சமூக வலைதளங்கள்லாம் அவங்கள பற்றி வந்து ஒரு நெகட்டிவாக போட்டுட்ருக்காங்க. நம்ம என்ன சொல்கிறோம்,
இந்த முள்ளால் தான் எடுக்கணும், வைரத்தால் தான் இருக்கணும்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அதுதான் வந்து உள்ள அவங்க செய்கிறாங்கன்னு எனக்கு படுது. ஏன்னா பார்வதி இதை விட தேவையில்லாமல் பல விஷயங்களை மூக்க நுழைச்சி டாஸ்க் விஷயங்களில் கவுத்து பல பல பேருடைய பிரச்சனைகளில் முந்திரி கொட்ட மாதிரி போயிட்டு தேவையில்லாத பல வேலைகளை செய்திருக்காங்க. அதை தாண்டி அவங்க ஆபாசமாக பல விஷயங்களை பேசியிருக்காங்க. ஒரு விஷயம் போதுங்க, பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களெல்லாம் நம்ம பார்த்து கேட்குறோம், நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? குடும்பத்தோடு உட்காந்து நீங்கள் பார்வதி பேசுனா அந்த கிளிப்பிங் எடுத்து போட்டு பார்ப்பீங்களா? நீங்கள் அதை சொல்லுங்கள் முதல்ல. ஓவர் பசியாக இருக்குது, கமருதீன் கிட்ட உட்காந்து பேசுனாங்களா இல்லையா? அது தெரியாது போய்டும் நினைக்கிறீங்களா? ஓவர் பசியாக இருக்குது, சாப்பிட்ணும் போல இருக்குதுன்னா சாப்பிட்டுக்கிட்டே நீ சாப்பிட்ணும் போல இருக்குதுன்னா அவங்க என்ன மீனிங்கில் பேசுகிறாங்க, எதோட தொடர்பு பற்றி பேசுகிறாங்கன்னு ஒரு தெரியாமல் அளவு தற்கொலை கூட்டமான பிக் பாஸ் பார்க்குறவங்க சொல்லுங்கள். அது ஒரு கிளிப்பிங் போதாதா, ஒரு இடம் போதாதா பார்வதியை நம்ம வந்து முழுசாக நிர்ணயிக்கிறதுக்கு? கத்துறது சண்டை போடுறது எல்லாம் பிக் பாஸ் சீசன்லேயே நடக்குங்க. அதை தாண்டி கேரக்டர்னு ஒன்று இருக்குது. நேஷனல் டெலிவிஷனு, இந்த நேஷனல் டெலிவிஷனில் இப்படி நடந்துக்கணும்னு துஷாருக்கு பாடம் எடுக்கக்கூடிய துஷார் வந்து பிரியங்கா கிட்ட வந்து கையை பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டான். அதெல்லாம் பண்ணக்கூடாது, அவங்க வந்து மேரேஜ் ஆனவங்க, அதெல்லாம் வந்து நம்ம செய்யக்கூடாது. இது நேஷனல் டெலிவிஷன், அவ்வளோ தெரியுது இல்லை? அப்போ நீ உக்காந்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது செக்ஸோட கனெக்ட் பண்ணி நீ சாப்பாடு விஷயத்த பேசுகிறல்ல, ஃபுல் மீல் சாப்பிட்ணுன்ற மாதிரி நீ ஆரம்பித்து வச்சல, அதை கூட அவங்க வந்து திவ்யா கிட்ட பேசும்போது மறுக்கிறாங்க. அது அந்த கான்வர்சேஷனை நான் ஆரம்பிக்கவே இல்லை, பச்சை போய் கம்ருதீனை வந்து இன்றைக்குமே மாட்டி விடுவாங்க. அவங்க எந்த இடத்துலனாலும் மாட்டி விடுவாங்க. இந்த பிரச்சனையை பற்றி பேச ஆரம்பித்தா கம்ருதீன் தான் இதுக்கு காரணம்னே சொல்லுவாங்க. நல்ல வேலை எல்லா கேமராலையும் பதிவாக இருக்குது. அதனால் அவங்க என்ன சொன்னாலுமே உண்மையான குட்டு என்பது வெளிப்பட்டு விடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் உள்ள ஒரு பார்வதியை வெளியிலேருந்து ஒருத்தவங்க வந்து அவங்க கத்தியோ ஏதோ ஒன்று அவங்க வந்து மொக்க பண்ணுறாங்கன்னும் போது கண்டிப்பாக வரவேற்க தான் தோணுதுன்ற. திவ்யா கத்துறாங்க, அவங்க துஷார் வந்து எழுந்துக்கிறாங்க, இவ்வளோ நாள் எங்கே போனேன், அவங்க கேட்கறதுக்கு கரெக்டு தானே. அவங்க என்ன சொல்கிறாங்க, இதே மாதிரி ஒரு பிரச்சனை எனக்கு நேற்று வந்தது, நான் மேனேஜராக இருக்கும்போது வந்தது. நீங்கள் பண்ணுறக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து கெஸ்ட்டுக்கு வந்து ஒரு மாதிரி மன உளைச்சல் ஏற்படுத்தி அவங்க வந்து செக் அவுட் பண்ணிட்டு போகிறேன்றாங்கன்னும் போது போட்டோன்னு வந்து இங்கே ஒருத்தர் சொன்னார் அப்படின்றாங்க. சொல்கிறவனுக்கு குத்தம் பக்கத்தில் நிற்கிறான். நீங்கள் யாருன்னு சொல்லுங்கன்னா நான் அதை சொல்ல மாட்டேன், கேமராலாம் பதிவாகுதில்ல, வேணும்னா சொல்கிறவன் வந்து சொல்லிட்டோன்னா உடனே அவனுக்கு கோவம் வருது. துஷாருக்கு உனக்கு கோவம் வருது, நீ சண்டை போடுற எல்லாம் ஓகே, எங்கடா போயிருந்தே இவ்வளோ நாள் தம்பி? அரோரா கூட தானடா நீ இருந்த, அது உன் மேலே தப்பு, அந்த பொண்ணு மேலே தப்புன்றதை தாண்டி நீ கேம் ஆடணும்னு நினச்சியாடா? ஒன்று ரெண்டு இடங்களில் மட்டும் நீ அந்த 30 நாளில் பேசியிருக்க தவிர்த்து என்ன பண்ணியிருக்க? உனக்கு இப்போ மட்டும் எங்கேருந்து வீரம் வந்தது? கம்ருதீன் வந்து உண்மையிலே வந்து நம்ம பர்சனலாக உள்ளுக்குள்ளே நல்ல திறமையான போட்டியாளர்களை கம்ருதீன் ஒருத்தர், அவரையுமே கெடுத்து சின்னாபின்னமாக்கி வச்சிருக்கிறது தான் இந்த பார்வதி. அவர் விட்டுருந்தாரா நல்ல கேம் விளையாடிருப்பார். அந்த கான்வர்சேஷனில் கூட இதுதான் ஆரம்பிச்சிருக்கோம், ஓவர் பசியாக இருக்குது அவனை, அதுக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்காக அவனும் பேசியிருப்பான், அதுவும் தப்பு. பார்வதியால் தான் கமருதீனுடைய பேர் ஆரம்ப காலகட்டத்தில் கெட்டு போச்சு. அது கூட இன்னமும் இருக்கிறான், அது என்ன நிலமை தெரில. கமருதீன் வந்து வாட்டர் மெலனுக்காக ஏதோ சப்போர்ட் பண்ணி வந்திருக்கார் போல், நீங்கள் அவருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி வராதிங்க அப்படின்னா நான் நியாயத்தின் பக்கமாக தான் வருவேன். நல்லா நாக்க பிடுங்குற மாதிரி கேட்டாங்க திவ்யா. நீங்கள் என்ன நியாயத்தை பற்றி பேசுகிறீங்க, நீங்கள் என்னென்ன பேசுகிறீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் யார் அதை கேட்கறதுக்கு அப்படின்னு? ஏன்னா பார்த்துட்டு வந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு தெரியும் யார் யார் எப்படி எப்படிலாம் கேம் விளையாடிருக்கீங்க, எந்தெந்த பொய்ஸில் வந்து உங்களுடைய சுயரூபங்கள் வெளியே தெரிஞ்சுது, எவ்வளோ கேவலப்பட்டு போய் நிற்கிறீங்க நீங்கள், இந்த துஷார் ஆகட்டும் எல்லாருமே ஆகட்டும். அதனால தான் அவங்களுக்கு கோவம் வருது. இவ்வளோ நாளாக நீங்கள் அமைதியாக இருந்துட்டு இப்போனாடா உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது உங்களுக்கு? பார்வதி கத்தும் போதோ இல்லை திவாகர் வந்து மூஞ்சில் வந்து எச்சத்துப்பி கத்தி பேசும் போதோ உங்களுக்குலாம் கோவம் வரவே இல்லை. நீங்கள் கத்தி பல பிரச்சனைகள் பண்ணீங்க, கத்தக்கூடியவர்களுக்கு கத்தி தாண்டா பதில் சொல்லணும் அப்படின்றத திவ்யா வந்து செய்துட்ருக்காங்க. அப்படி தான் என்னால் பார்க்க முடியுது. இதெல்லாம் ஒரு ஈகோ உள்ள. நான் 30 நாள் இருக்கிறோம், திடீர்னு ஒரு 4 பேர் வந்துட்டாங்களே அப்படின்ற உங்களுக்குள்ளே ஏற்பட்ட இவங்க வந்து முன்னாடி வந்துடுவாங்களோன்ற மாதிரியான ஒரு ஈகோ தான் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குது நிறைய பேருக்கு உள்ள. அந்த அடிப்படையில் தான் யாரெல்லாம் வந்து நீ எதிரி நான் எதிரி நின்றாங்களோ, இந்த ஒயில்ட் கண்டஸ்டன் உள்ளே வந்தவொடனே எல்லாம் கும்மி அடிக்கிறாங்க கூட சேர்ந்துக்கணும். சபரி ஆகட்டும், வியானாலாம் பாருங்கள், வியானா வந்து அப்படியே பச்சையாக திவாகருக்கும் பார்வதிக்கும் சொம்பு தூக்குது, திவாகருக்கு அப்படியே சொம்பு தூக்குது. நான் என்ன கேட்குறேன், வியானா உனக்கு தெரியாதா அந்தாலும் பண்ணுறத நீ உண்மை நினச்சிக்கிறியா சொல்லு? கிரிஞ்சா உனக்கு தெரியலையா? ஏன் உனக்கு எப்படி தெரியும், நீயே கிரிஞ்சா தான் பண்ணுகிற. என்ன சொல்லுது, அந்த பொண்ணு அப்படி தான் பேசிகிட்டு இருக்கு. அது எப்படி அது உனக்கு வந்து இந்த விஜய் சேதுபதி வரும்போது
இல்லை அந்த கெஸ்ட்டுங்களுக்கெல்லாம் வந்து சப்ளை பண்ணும்போது அந்த விளக்கம் சொல்லும்போது அந்த அந்த பேட்ரோட்டில் சிறப்பாக வரணும்னு அந்த கேசரி இதெல்லாம் எப்படி உனக்கு தோணுது? ஆனால் இதே திவாகர்கிட்ட பேசும்போது பார்வதிகிட்ட நீங்கள் மணிக்கணக்காக பேசுனாங்க, லைவில் பார்த்தோம். இந்த சாண்ட்ரா மேட்ரு முடிஞ்சதுக்கு அப்புறமா சரளமாக உனக்கு தமிழ் அழகாக வருது, ஒரு நார்மல் தமிழ் வருது. அங்கே நீ பார்வதி கிட்ட அப்படி அந்த அக்கா எப்படி பண்ணாங்க அப்படி பேசவே இல்லையம்மா நீ. ஸோ ஃபேக். இவங்க எல்லாருமே எக்ஸ்போஸ் ஆகுறாங்க ஒயிட் கார்டு உள்ள. குறிப்பாக வந்து திவ்யான் வந்து சாண்ட்ரா இவங்க 2 பேரால் எல்லாருடைய முகத்திலையும் கிழிந்து தொங்குகிறது. ஸோ இந்த வியானா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தர்பூசணிக்கு சப்போர்ட் பண்ணுறது இந்த திவாகருக்கு. அம்மா உனக்கு தெரியாதாம்மா, பிரியங்கா கிண்டல் பண்ணுச்சுமா, அந்தால கலாச்சிது வச்சு செஞ்சுது. வாட்டர் மெலன் ஃபுல்லாக உங்களுடைய போட்டோ தான் இருக்குது, ஜிம்மு ஃபுல்லாக அவங்க போட்டோ தான் இருக்குதுன்னு சொல்லி பிரியங்கா தர்பூசணியை கலாச்சுது. நீ பச்சையாக அவங்ககிட்ட போயிட்டு இல்லை அவங்க வந்து உண்மைத்தான் சொன்னாங்க, அவங்க வந்து ஜெனூனாக தான் சொன்னாங்க, என்ன உண்மை தான் அப்படின்னு அவனை ஏற்றி விட்ற அப்பா. ஸோ இந்த 30 நாளில் இவங்களுடைய இந்த ஈகோ எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சிருந்தது, பார்வதிகள்லாம் அடங்கி போயிட்டு இருந்தது, இதெல்லாம் வந்து உடச்சி விட்டது பெருமை வந்து கண்டிப்பாகவே ஒயில்ட் கார்டில் போனவங்களுக்கு தான் சேரும். அதனால தான் நாம் வந்து சொல்கிறோம் திவ்யா கத்துறாங்க அதை பண்ணுறாங்க அவங்களும் தானே கத்துறாங்கன்னா, ஆமாயா நம்மக்கிட்ட ஒருத்தர் கத்தி பேசும்போது இல்லை நம்மளை ஒருத்தர் அடிக்கும் போது சாந்தம் அப்படியே பேசுவாங்க. நீ என்கிட்ட எப்படி நடந்துக்கிறியோ, நீ எனக்கு எப்படி வந்து எதிர்வினை ஆற்றுறியோ அப்படி தாங்க பண்ண முடியும். அதைத்தான் திவ்யா செய்கிறாங்க. உடனே திவ்யாவுக்கு நான் பேர் நச்சிடாதீங்க, நம்ம சேனல்லாம் செக் பண்ணி பார்த்துங்க. யாரையுமே நம்ம வந்து தூக்கி வச்சு பேசலை. இந்த பிக் பாஸ் சீசன் 9 வந்து கேவலமாக போகிறதுக்கான காரணம் ஒரு மூட நம்பிக்கை. இந்த திவாகரும் பார்வதி இல்லைன்னா அவ்வளோதாங்க சீசன்ன்ற மாதிரி. திவாகர் யாருங்க? எங்க ஒரு நீங்கள் தான் சொல்கிறீங்க ஒரு நேஷ்னல் டெலிவிஷன் அப்படி இப்படின்னு பெருமை பீத்திக்கிறீங்க. சாதாரணமாக ஒரு இடத்துல கூட அவனை நிற்க வச்சு உன்னுடைய பர்ஃபார்மன்ஸை காட்டுன்னு யாருன்னா சொல்லணும்னா வெக்கி தலை குனிவாங்க. அவனை எத்தனை வந்து இவ்வளோ பெரிய நேஷ்னல் டெலிவிஷனில் உட்கார வச்சு அவன் பண்ணுற அலப்பறைகள்லாம் எங்களுக்கு காட்டி, இன்றைக்கி மனோஜ் சார் எவ்வளோ பெரிய லெஜண்ட் சிங்கர் மனோஜ் சார் லைவில் பார்த்தா தெரியும், 1 ஹவரில் ரொம்ப காட்டல. மனோஜ் சார் எதிர்க்க அவன் பண்ண கேலி கூத்துக்கள் இருப்பார். மனோஜ் சார் டென்ஷன் ஆகிட்டார் உண்மையிலே. அழகால 1 ஹவரில் அந்த ஒரு சீனாவது நீங்கள் காமிச்சிங்க, கொஞ்சம் மரியாதை கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. எவ்வளோ பெரிய ஆளுங்க அவர். ஆர்வ கோளாறில் போயிட்டு நான் இதை நடிக்கிறேன் நான் அதை நடிக்கிறேன். ஏற்கனவே வந்து துருவ விக்ரம்லாம் வந்து ஒரு அந்த பைசன் படத்துக்காக ப்ரொமோட்க்கு வந்தாங்களே, அந்த துருவ விக்ரம் எதிர்க்கே விக்ரம் சாருடைய அந்த சீனை நடிச்சு காமிச்சான் இவன். பாவம் அந்த பையன் துருவ விக்ரம். எதுக்குங்க இதெல்லாம் பண்ணுறீங்க? இவ்வளோ பெரிய நேஷனல் டெலிவிஷன்ன்றீங்க, இந்த மாதிரி ஒரு கோமாளியை தற்கூரியை உள்ளே கூப்பிட்டு ஒரு நாகரிகம் தெரில, ஒரு மரியாதை தெரில, ஒரு இங்கீதம் தெரில. என்ன நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க? இதை அவனை வச்சு என்ன உங்கள் வியாபாரம்? பிக் பாஸ் வந்து கேவலப்பட்டு போயிடுச்சுங்க. ஏதோ கண்டஸ்டன்ட் வருவாங்க, அந்த கண்டஸ்டன்ட்டுடைய கேரக்டரால் என்னப்பா இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி வெளியில் விமர்சனங்கள் வரும். இவனை வெளியிலேயே தெரிஞ்சு எப்படிங்க உள்ளே கூப்பிட்டு வந்தீங்க பார்வதி? இந்த மாதிரியான ஒரு டோட்டலாக டேமேஜான கேரக்டர்ஸ்லாம் உள்ளே தூக்கி போட்டு அதுக்குமே வெளியில் பிஆர் வச்சு நீங்கள் வேலை பார்க்குறானுங்க இங்கே. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கெஸ்ட்டாக வந்தவங்ககிட்ட என்ன பிரச்சனைனா, உள்ளே வரும்போது எல்லாம் ஓகேவாக தான் இருந்தது, நல்லா தான் பண்ணாங்க. அங்கங்கே வந்து எல்லாம் வெடி வச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல்லாக பெட் ரெஸ்ட்டில் தான் இருந்தாங்க. சாப்பிட்றது குளிக்கிறது போல் குளிக்கிறாங்களான்னு தெரில, சாப்பிட்றது படுத்துக்கிறது இதே தான். அவங்க வந்து அந்த ஸ்டார் கொடுத்தது கூட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிச்சன் ஏரியாவை பேஸ் பண்ணி சாப்பாடு இதை வச்சு பேஸ் பண்ணி தான் அவங்க ஸ்டார் கொடுத்தது கூட கொடுத்தாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்கணும், எல்லாரையுமே கண்காணிச்சிருக்கணும். அவங்க வந்து கெஸ்ட் அதெல்லாம் ஓகே, வெளியில் வந்து யார் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, இந்த டாஸ்கில் யார் உண்மையாக இருக்காங்க, யாரெல்லாம் எப்படி வந்து பிஹேவ் பண்ணுறாங்க, இந்த டாஸ்கில் கேரக்டராக இருக்காங்களா, இதையெல்லாம் அவங்க வந்து எல்லாத்தையுமே ஒரு கண்ணோட்டம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டார் கொடுத்தா ஓகே. நீங்கள் வந்து உள்ளே இருக்கும் போது உங்களை யார் அதிகமாக பார்ப்பாங்க? கிச்சன் ஏரியாவிலேருந்து உங்களை வந்து சர்வ் பண்ணவங்க வரவங்க தான் பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து கொடுக்குற ஸ்டார் என்பது வந்து மற்ற இந்த விசில்வாசலில் இருக்கிறவங்களுக்கோ, இல்லை பாத்ரூம் கிளீனிங்கில் இருக்கிறவங்களுக்கோ, இல்லை வந்து ரிசப்ஷனில் இருக்கிறவங்களுக்கோ, இல்லை மற்ற வேலை செய்கிறவங்களுக்கோ போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. நீங்கள் அதை வந்து சுற்றி பார்க்கக்கூடிய இடம் இல்லவே இல்லை. லைவில் பார்த்தோம். ஸோ அவங்க வந்தாங்க, சாப்பிட்டாங்க, தூங்கினாங்க, அங்கங்கே ஒரு சில இடங்களில் பேசினாங்க. இதுதான் கெஸ்டினுடைய ரோலாகவே இருந்தது. சரி, ஓகே, ஓவரால் வந்து நிறைய விஷயங்கள் நடந்தது லைவ்லேயுமே சரி, இந்த 1 ஹவரில் பார்த்ததுமே சரி, நிறைய இந்த லைவில் வந்த
கிளிப்பிங்ஸ்லாம் நம்ம சமூக வலைதளங்களில் பார்த்ததும் சரி, எல்லாத்தையுமே பேசிட முடியாது. ஸோ முக்கியமான பல விஷயங்களை மனசுலேருந்து அப்படியே நான் பேசியிருக்கேன். எந்த விதமான பேப்பர் பார்த்து என்னென்ன பேசலாம், அந்த குறிப்பு பார்த்தலாம் இல்லாமல் தோன்றியதை பேசியிருக்கிறேன். நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். இதற்கு முன்பாக மதியம் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வியானான் வந்து திவாகரை பற்றி. ஸோ இந்த சமூகத்தில் வந்து திறமையாளர்கள், உண்மையான திறமையாளர்கள் அங்கீகரிக்கப்படணும், அவங்க பாராட்டு பெறணும், அவங்க உயர்ந்த இடத்துக்கு போகணும். அப்போ தான் சமூகம் வந்து தழைத்தோங்கும். படிப்பாளிகள், படைப்பாளிகள், உழைப்பாளிகள் எல்லாருக்கும் உரிய மரியாதை கிடைக்கணும். அதை விட்டுட்டு இந்த கோமாளிகள், தற்குறிகள், ஃபேக்கன் வந்து கிரிஞ்சு இதுங்களெல்லாம் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்து அங்கீகரித்து, அது எந்த துறையாக இருக்கட்டும், அந்த துறையில் அங்கீகரித்து இல்லை அதிகாரத்தை கொடுத்து பார்த்தோன்னா சமுதாயம் சீர்கெட்டு போயிடும். அந்த நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் நாம் வந்து பிக் பாஸையுமே பார்த்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேரக்டர்ஸை பார்த்து இது இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்ன்ற நமது கருத்துக்களை சொல்லி கொண்டு வருகிறோம். ஆனால் வந்து திவாகர் மேலேயோ இல்லை பார்வதி மேலேயோ இல்லை வியானா மேலேயோ இப்போ நான் யாரை விமர்சிக்கிறனோ, ஸோ அவங்க மேலெல்லாம் வந்து நமக்கு தனிப்பட்ட வன்மமோ கோபமோ இல்லை. ஒவ்வொரு சீசன்லேயும் ஒவ்வொருத்தர் வந்து வரப்போகிறாங்க, மாறி மாறி போகுது. அவங்களுடைய வேலையை பார்க்க போகிறாங்க பிக் பாஸ் சீசன் முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ அதெல்லாம் இல்லை. இந்த சமூகத்தில் எந்தெந்த மாதிரியான குணாதிசயங்கள் எதெல்லாம் வந்து ஒரிஜினலாக இருக்குது, எதெல்லாம் வந்து சமூகத்தோடு ஒன்றி போகுது, எதெல்லாம் வந்து பின்பற்றக்கூடியதாக இருக்குது அப்படின்றத கணிச்சு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். மற்றபடி வந்து எதையும் வந்து வாங்கிக்கிட்டு இல்லை ஒரு ஆதாயத்துக்காக எதையும் நம்ம பேசலை அப்படின்றத இதன் மூலமாக ஒரு உறுதிமொழி மாதிரி நான் சொல்லி கடமைப்பட்டிருக்கேன். உறுதிமொழினவெல்லாம் ஞாபகம் வருது. தமிழ்நாட்டு மக்கள் மேலாம் உறுதிமொழி எடுக்கிறார். ரொம்ப சிஎம் பதவியோ இல்லை இப்போ பிஎம் பதவியோ கிடைக்கிற மாதிரி நம்ம கோமாளி திவாகர். இதெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல. உங்களுக்கெல்லாம் கூச்சமாக இருக்குதா? விஜய் டிவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு எவ்வளோ பெரிய ஷோ பண்ணுறீங்க, பிக் பாஸ் டீமுக்கு, நம்ம தம்பி விஜய் சேதுபதி அவர்களுக்கு, தம்பி தான் நம்ம ஏரியா தான். ஸோ அவருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கூச்சமாக இருக்கா? என்ன ஒன்றும் புரியல. தவறான முன்னுதாரணத்தை நீங்கள் பிக் பாஸ் 9 கொடுத்துட்டீங்க. அடுத்த சீசன்லையாவது பயமாக இருக்கு. ஏன்னா நிறைய தற்குறிகள், கோமாளிகள், ஆபாசமாக அருவருக்கத்தக்க வகையில் வீடியோ போடுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சவங்களாக இருக்காங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களாக இருக்கிறது தான் தகுதி நினச்சிக்கிட்டு அடுத்த சீசன்லேயும் ஒட்டுமொத்தமாக வாரி போட்டுற போகிறீங்க. நாரிடும். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.